ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரச்சின் ரவீந்திரா. ஸோ அவர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். IPL 2025 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு மெகா ஆக்ஷன் எல்லா டீமுமே மொத்தமாக கலைய தான் போகுது. என்னதான் RTM அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷானை உள்ள RTM பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயமும் ஸ்டில்ல கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. பட் என்னுடைய ஒப்பீனியன் இஷான் கிஷானை அவங்க RTM பண்ணாலுமே இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை எவாக்குவேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ரோஹித் கூட நல்ல ஒரு தரமான ஓவர்சீஸ் பார்ட்னரை வந்து களமிறக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துட்டு வருது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணி பல வருடங்கள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்தப்போ தான் இருந்தது. IPL 2025 அப்படிங்கிறதுலையும் அந்த ஒரு காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸ். IPLல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் ஓப்பனிங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லீவிஸ் எல்லாமே இருந்திருக்கிறாரு. லாஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் பேர்னா ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான். வேறு லெவலில் வந்துட்டு ஓப்பனிங்கில் இருப்பாங்க. பேரலி நீங்கள் நம்மளுடைய ரோஹித் இஷான் கிஷான் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓப்பனிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே அவங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு உண்மையான விஷயம். அதை பிரைமரி சைடில் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப டைமில் எந்த மேட்ச் எடுத்து வச்சிங்கனாலும் ஒரு 10% தான் அவங்க வந்துட்டு ஓப்பனிங்கில் நல்லா ஆடிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வரும். நான் இந்த இடத்துல நல்லா ஆடிருக்காங்க அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் நல்லா ஆடுறது அப்படிங்கிறது இல்லை. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது போட்டு 100 ரன் 0 விக்கெட்டு 120 0 விக்கெட்டு நல்லா வந்துட்டு பவர் பிளே 6 ஓவர்லேயே 80 ரன் 0 விக்கெட் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடுறது. அது வந்துட்டு ரொம்பவே வந்து லாங் டைமில் மும்பை இந்தியன்ஸுக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். அந்த ஒரு இடத்துல இப்போது ரோஹித் நிஷாந்த் இருக்காங்க. ரோஹித் அண்ட் நிஷான் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் எவாக்குவேட் பண்ணிட்டு ரோஹித் அண்ட் நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற காம்பினேஷனை கொண்டு வந்தால் செம்மையாகவே இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன். இன்டர்நேஷ்னல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோல்ஸில் ஆடிருக்காரு. லாஸ்ட்டு CSK ஆடினார். அப்போவுமே வந்துட்டு அவர் வந்து மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் இருந்தார். ஈவன் ஓப்பனிங் அப்படிங்கிறது அவர் வந்து டொமஸ்டிக்கில் நிறைய தடவை ஆடி ரச்சின் ரவீந்திரா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருந்துட்டு இருக்க ஒரு பிளேயர். பேரலி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர். ஓப்பனிங்கில் பேட்டிங்கும் ஆடுவார். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் போட்டு விக்கெட்டும் எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக்கேஜபிளான ஒரு ஆள் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். CSK அதை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. காரணம் என்னென்னா அந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ரச்சின் ரவீந்திராவை வாங்கினதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ரச்சின் ரவீந்திராவை வாங்கிட்டு அவர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண விட்டது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு ரஹானேவால் ஓப்பனிங்கில் வந்து அந்த இடத்துல அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. டேவான் கான்வே இன்ஜுரி ஆனார். ஈஸியாக ரச்சின் ரவீந்திராவை டேவான் கான்வேயோட இடத்துல வச்சு அவங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் ருத்ராஜ் கெய்க்வாத்தோடு அவங்க நகர்த்திட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து நான் டவுன் த ஆர்டர் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகாமல் போய் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு வர முடியாமல் போய் அந்த இடத்துல வந்து CSK வெளியேறினாங்க. அப்படி இருக்கிறத வந்து தவிர்க்கணும். கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திராவை வாங்கினா ரோஹித் அண்ட் ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற ஓப்பனிங் காம்பினேஷன் செம சூப்பராக ஒர்க் ஆகும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவுலிங் வீக்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது. அந்த குர்னல் பாண்டியாவோட இடத்துல ஹர்திக் பாண்டியா குர்னல் பாண்டியா அப்படின்னு சொல்லி பாண்டியா பிரதர்ஸ் அப்படிங்கிற 2 பேர் வந்து மாஸ்க் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பேரலி ஓவரும் போட்டு தருவாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் அட்டாக் ஷேர் பண்ணுறதுக்கு ரச்சின் ரவீந்திரா வரும்போது அவங்களுடைய பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக மாறும். அதையுமே பேரலாக நம்ம வந்து எடுத்து வச்சு பார்க்க முடியும். இப்போது ஹர்திக் பாண்டியா தான் அந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட கேம் பிளான் வர மாதிரி இருக்கும். அதே நேரம் ஹர்திக் பாண்டியோட கேம் பிளான் வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேம் பிளான்குள்ளே ரச்சின் ரவீந்திராவை வச்சு ரச்சின் ரவீந்திரா IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து வந்தார் அப்படின்னா ஓப்பனிங்கில் செமையான ட்விஸ்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.